பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2:3 வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த வசனத்தை நான் இப்படி மனப்பாடமாக சொல்கிறேன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இதில் ஒரு பாட்டை நான் கற்றுக்கொண்டேன். இப்போ நான் உங்களுக்கு அதை பாடுறேன். நீங்களும் இந்த பாடலை கற்றுக்கொண்டீங்கன்னா இந்த வசனத்தை மறக்கவே முடியாது. சரிதானா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஓகே, நம்ம ஏற்கனவே வளரும்படி என்று சொல்லி போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா வசனம். அதை எப்படி சொல்லிக்காங்கன்னா திருவசனம். பொதுவாக ஒரு பெரியவர்கள் நம்ம மத்தியில் ஒரு கூட்டத்தில் பேச வந்திருக்காங்கன்னா அவங்க பேர் மோகன். நான் சும்மா மொட்டையாக மோகன் சொல்ல மாட்டாங்க. திருமோகன், மிஸ்டர் மோகன், திருமதி வசந்தா ஜபராஜ் இப்படின்னு சொல்லி அந்த திருமதி என்று சொல்லி அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியுமா, கேரளாவில் பிஷப்பை என்ன சொல்லுவாங்கன்னா திருமேனின்னு சொல்லுவாங்க. இங்கே வசனத்தை என்ன சொல்லிக்காங்கன்னா திருவசனம். அது எவ்வளோ முக்கியமான வசனம். ஆண்டோடைய பாதத்தை சொல்லும்போது கூட திருப்பாதம் நம்பி வந்தேன். ஆகையினால இந்த திருவசனத்தின் நம்ம வளரும்படி திருவசனத்தில் வாஞ்சியாக இருக்கணுமாம். சங்கீதம் 19:10 விதமாக வாசிக்கிறோம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாக இருக்கிறது. பசும் பொன். இன்றைக்கு பொண்ணு விலை பயங்கரமாக ஏறிட்டு போகுது இல்லையா? தெளித்தேனில் மதுரமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். ஆவிக்குரிய பட்டயம். அதுவும் 149 சங்கீதம் கடைசி 2 வசனங்களை என்ன வாசிக்கிறோம். 149:8 அவர்கள் வாயில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். இந்த ஆவிக்குரிய பட்டயம் வேத வசனம் இருபுறமும் கற்குள்ள பட்டயமாம். அதை வெட்டுமா. சரியா? நம்ம பேசும்போது ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவதே தான் இந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த நாட்களில் 119 சங்கீதம் 105 சொல்லப்பட்ட போல உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த இருட்டான அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் வெற்றிகரமாக முன்னாக நடக்கணும்னா இந்த வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக்குறதாம். அதே சங்கீதம் 119:9 என்ன வாசிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளினால் தானே. வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி எத்தனையோ சோதனைகள் சூழ்ந்து நிற்கும்போது வெற்றிகரமாக வாழணும்னா அவருடைய வசனம், திருவசனம், வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் வேதம் இன்றைக்கி நம்முடைய கரத்தில் இருக்குது. இந்த தமிழ் வேதத்தை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்தவர் சீகன் பால்க் ஐயர். அவர் தரங்கம்பாடி பகுதியில் இறங்கும்போது ஒரு பெரிய சோதனை என்ன சொல்லப்பட்டதான். இந்த தரங்கம்பாடியில் இறங்கி நீங்கள் ஊழியம் செய்யணும்னா ஒரு நிபந்தனையை நிறைவேற்றணும். அது என்ன நிபந்தனைனா, அது கடற்கரை பகுதி, 24 மணி நேரம். தட் மீன்ஸ் த ஃபுல் டே, மார்னிங் 12 hours, நைட் 12 hours நீங்கள் அந்த கடற்கரையில் வெறுங்காலோடு நிற்கணும்.
ராத்திரி ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. கடற்கரை மண் நல்லா குளிர்ந்து நல்லா இருந்துச்சு. பகலில் விடிய விடிய வெயில் ஏற ஏற கொதிக்குது. கடற்கரை மண் ரொம்ப சூடாயிரும். அதில் அவருடைய பாதமெல்லாம் புண்ணாகி ரத்தமாகி விட்டது. ஆனாலும் அவருடைய வாஞ்சை, இந்த இந்திய தேசத்தில் வந்துட்டேன், இந்த வேதத்தை தமிழில் மொழிபெயர்க்கணும், இதை நான் சகித்து தான் ஆகணும்னு சொல்லி 24 மணி நேரம். நீங்கள் தரங்கம்பாடி போனீங்கன்னா அவன் நின்ற இடத்துல ஒரு கல் வைத்திருப்பாங்க. நாங்கள் அங்கே போய் அந்த கல் பக்கத்தை நின்று சீகன் பால் கையாவுக்காக நன்றி செலுத்த. இப்படி இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. பல கஷ்டங்கள் பட்டு தான் இந்த வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்தினாங்க. திருவசனம் நீங்களும் நானும் வளரும்படி இந்த திருவசனத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் தந்திருக்காங்க. நம்ம வாசிக்கிறோமா? நேரம் எடுத்து வாஞ்சியோடு வாசிக்கிறோமா? நம்ம இந்த வசனத்தை, திருவசனத்தை நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளரும்படி எடுத்து வாசிப்போம், தியானிப்போம், கீழ்ப்படிவோம், மனனம் செய்வோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.